நெகேமியா ராஜாவினிடத்தில் எருசலேமுக்கு போக அனுமதி வேண்டி வருகிற வேளையிலே பிரச்சனைகளை அவன் அடுக்கிக் கொண்டே போகவில்லை. நகரம் இடிபட்டிருக்கிறது, வாசல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே மண்மேடுகள் கிடக்கிறது, மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க, அநேக வழிப்பறி திருடர்கள் உள்ளே போக முடியும் என்றெல்லாம் பிரச்சனைகளை அவர் அடுக்கிக் கொண்டு போகவில்லை. அதற்கு மாறாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை தன்னை வைத்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். He was not a problem maker, but he is a solution maker. இன்றைக்கு அப்படித்தான் நாமும் கூட அநேக நேரங்களில் சபை சரியில்லை, ஊழியர் சரியில்லை, ஆராதனை சரியில்லை, காணிக்கை சரியில்லை என்றெல்லாம் அநேக குறைபாடுகளை பற்றியே இடிந்து கிடக்கிற நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக நேரத்திலே நாம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றோம். அல்லது இது எனக்கு என்ன பாடு என்று சொல்லி நம்மை தனித்து வைத்து கொள்ள நாம் விரும்புகின்றோம். ஆனால் நெகேமியா தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு தான் இந்த வேலையிலே எப்படி முனைந்து செய்ய போகிறேன் என்பதை அவன் திட்டமும் தெளிவுமாக அடுத்தடுத்த படிகளாக அந்த ராஜாவிடத்திலே சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விடுகிறது. அங்கே நெகேமியா சொல்லுகின்றார். நெகேமியா 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்துல, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டில் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். அங்கே பாருங்க, அவன் அந்த மரங்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக முடியாது. எனவே இந்த பகுதி ஒருவேளை அந்த எருசலேமுக்கு சமீபமாக இருக்கிற ஒரு வனமாக இருந்திருக்கலாம். அந்த வனத்து காவலாளர் யார் என்ற இதையும் அங்கே ஏற்கனவே நெகேமியா எல்லார் பெயரையும் அவன் தெரிந்து வைத்திருக்கின்றான். எனவே அவரவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே தான் அணுக முடியும் என்பதையும் திட்டமாக அந்த சொல்யூஷனை அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம்.